வணக்கம் சார். வணக்கம் சைமன். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள், அந்த வேட்பாளர்கள் அறிமுக நாள் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. 234 தொகுதி வேட்பாளர்களையும் ப்ளஸ் பாண்டிச்சேரியிலேருந்து 30 பேரையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படி சார் போச்சு ஈவெண்ட்டு? இந்த மாதிரி அந்த வேட்பாளர் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி முதல்ல வச்சாங்க. வந்து ரெண்டாவது மனுக்கள்லாம் வந்து யாருமே வாங்கி போல, எல்லாம் 50 ரூபா கொடுத்து அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி போனாங்க. விருப்ப மனு யாரும் 10,000 ரூபா கொடுத்து 5,000 ரூபா கொடுத்து யாரும் இது பண்ணல. மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் செல்வாக்கே இல்லை, வேட்பாளர்கள் எல்லாம் புதுமுகம், எல்லாம் புதுசாக வரவங்க தான், உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. உண்மையில நிறைய பேருக்கு வந்து 234 தொகுதியிலும் விஜய் வேட்பாளர் நிற்க வச்சிருவாரா, வந்துருவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. அதுக்கான தயாரிப்புகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க. அப்புறம் ஒரு 114 பேர்கிட்ட அவருடைய நேரடியாக நேர்காணல் நடத்தி அதன் பிறகு வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸில் இது பண்ணியிருக்காரு. பண்ணி இதோ வந்தாச்சு, எலெக்ஷன் வந்தாச்சு, வேட்புமனு தாக்கல் நாளையிலேருந்து தொடங்கும்போது அறிவிச்சாகணும்னு ஏற்கனவே முந்தா நாள் நடக்க வேண்டிய அந்த ஃபங்க்ஷன் அது கரெக்டான இதுவில் அந்த பர்மிஷன் வாங்கலான்னு சொல்லி அதை தள்ளி வச்சுட்டாங்க. இன்றைக்கி சொன்ன மாதிரி நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் ஹோட்டலில் பெரிய பரபரப்போடு தொடங்கிச்சு. அந்த ரோடே வந்து பயங்கர பரபரப்பாயிடுச்சு. இவ்வளோ பேர் தான் அனுமதி, இவ்வளோ பேர் தான் உள்ளே வரணும் அப்படின்னு ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களுடைய பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோடைய ஸ்பீச் வந்து பெரும்பாலும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி தான் கடைசியாக தலைவர் பேசுவார்னு பார்த்தா முதல்ல ஸ்பீச்சே ஓப்பனிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டார். வந்து எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பான விஷயம். விஜய் வந்து திடீர்னு கூட்டணிக்குள்ளே போயிடுவாரா, அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிடுவாரா, அல்லது வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு ரகசியமான இது இருக்குதா, இல்லை மற்ற கட்சி வந்து உதிரி கட்சிகளோடு சேர்ந்து இவர் வந்து ஒரு கூட்டணி அமைப்பாரா, அதெல்லாம் கூட ஒரு இதாக ஓடிட்டு இருந்து. இல்லைங்க, நாங்கள் வந்து 234 தாங்க, தவேகா தாங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த வாட்டி பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு முடிவோடு தான் 234 வேட்பாளர்கள் அவர் அறிவிச்சிட்டார். சார், இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பிலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு நிறைய கட்சிகள்லேருந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியே உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உள்ள வேட்பாளர்கள் அறிமுகம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வெளியே வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 10,000 ரூபா கொடுத்து விருப்பம் மனு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து நேர்காணல் கூட அவங்க பண்ணல, எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம இந்த மாதிரி வேட்பாளரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட வெளியே நடத்தியிருந்தாங்க. சகஜம் தான். அது வந்து நீங்கள் வந்து இது தவேக்கா வந்து ஒரு புது கட்சி, ரெண்டாவது வந்து விஜய் இதில் வந்து ஒரு தலைவராக இருக்காரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் வந்து ஊடகங்களில் வந்து பெருசாக பார்க்கப்படுகிறது. அது விவாத பொருளாக மாறுது, விவாதிக்கிறார்கள், அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து செய்தியாக மாற்றுறாங்க. வந்து அப்படி இருக்கும்போது இது உட்கட்சி பூசல் நடக்கிறது தான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் தாம்பரம் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க டக்குன்னு தன்னுடைய ஆதரவாளரோடு போய் TR பாலு வந்து சந்திச்சு சீட்டு ஏன் கொடுக்கல, வேற ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு அங்கே சிஎம் கொடுத்துட்டாரு. கட்சியோட தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு வந்து 4 நாளாக நான் தூங்கலன்றாரு இந்த வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்றதுக்கு. இவங்க போய் கேட்கும்போது அது ஒரு பெரிய இதை எடுத்து நீங்க கிளம்புங்கன்றாரு வந்து TR பாலு. அதனால வந்து உண்டு, இது எல்லா கட்சிக்குள்ளும் உண்டு, அது உட்கட்சி பூசல் உண்டு. டிவிக்கு உடனே அதிக இதில் இதுவாக மீடியாவில் வந்து வெளியே வருது. வந்து மேபி அதுல என்னன்னு தெரியல, வந்து உங்களுக்குலாம் சீட்டு இல்லைப்பான்னு அவங்க முன்கூட்டியே சொல்லலையா, இல்லை இந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுமா, இல்லை நேர்காணல் உண்மையாகவே நடத்தலையான்னு தெரியல எனக்கு. சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 இடங்களில் போட்டி போடுறதுக்கு என்ன சார் உண்மையான ரீசன்? அது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த 2 இடத்துல வந்து பொதுவாக ஆரம்பத்துலேருந்து நாம கூட பேசியிருந்தோம். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் எல்லாமே ஓகே, அதுதான் நிற்க போறாருன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு பயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. வந்து நீங்க 2 நிற்கிறீங்கன்னு. அப்புறம் அவங்க தரப்புல வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் இன்னொன்று நிற்கலாம் அப்படின்னு, இல்லை 2 வந்து நிற்கிறது ஒரு சேஃப்டி. நீங்க பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, இந்திய அளவில் பல தலைவர்கள்லாம் நின்று இருக்காங்க. வந்து நீங்க மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒரு தேர்தலில் பர்கூர்லேயே நின்னாங்க, காங்கேயத்துல நின்னாங்க. அது 91 சார். இல்லை ஓகே, நீங்க நிக்கிறது அப்படின்னும் போது ஒரு முதல் தேர்தல் சந்திக்கிறோம், தலைவர் இதுவாகிறாரு, ஓகே, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு பயங்கர கான்பிடண்டா ஒரே தொகுதியில விஜய் நின்று இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நிக்கிறேங்க நான் அப்படின்னு சேஃப்டிக்காக ஒண்ணு. அது என்ன ஆகும்னா 2 ஜெயிச்சுட்டா ஒண்ணுக்கு இடைத்தேர்தல் வரும். தேவையில்லாத மறுபடியும் ஒரு செலவாக மாறும். அது நீங்க அப்படிதான் வந்து பர்கூர்ல காங்கேயத்துல 2 ஜெயிச்சுட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, காங்கேயத்துல ஆரம்பிரப்பன் அவர்களை நிக்க வச்சாங்க. இது மாதிரி இடம் கான்பிடண்டா நிக்கலாம். சரி, இந்த முதல் தேர்தல் நிக்கிறோம், இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, விஜய்க்கு போற இடம் பூரா வந்து தொந்தரவா இருக்குது, பிரச்சனைகளாக மாறுகிறது. அப்படி இருக்கும்போது இதுல நாம இது பண்ணுவானே, விமர்சனம் பண்ணி போயிட்டோம், இப்ப யாரும் பண்ணாதே நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு இதுக்கு ரைட்டு நிக்கிறாப்ல. அது சார், பெரம்பூர்ல வந்து அவர் நிக்கிறாரு அப்படின்ன உடனே
திமுக அதிமுகலாம் கொஞ்சம் கம்மியான வேட்பாளர்களை போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் திமுக வந்து அவங்க எப்பயுமே அங்கே வின் பண்ணுறவருக்கே திரும்ப சீட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரம்பூரில் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பயுமே வின் பண்ணுறவங்க அப்படின்னு இல்லை. இந்த சிட்டிங் எம்எல்ஏ வந்து 2 தடவை இது வரைக்கும் வின் பண்ணி 2 தடவை ஆர்டி சேகர் அவர் உள்ளூர்காரர், அங்கே பிறந்து வளர்ந்தவர் வந்து மக்கள் வந்து போய் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபர் வந்து. இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் ஒன்று வருது. இப்போ இவர் ஏன் வந்து தொகுதி மாறி வந்து நிற்கிறாரு இப்போ இங்கே வந்து. அப்போ என்ன பண்ண விஜய் வந்து, நானும் இந்த தொகுதிக்காரன் தாங்க, நானும் இங்கே தான் இருப்பேன், ஜெயிச்சிட்டா நானும் இந்த மக்களுக்கான பிரச்சனையை நான் பேச வருவேன். இப்போ பொதுவாக வந்து அந்த பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தொழிலாளர்கள், வணிக நிறுவனங்கள், அப்புறம் வந்து விளிம்பு நிலை மக்கள்கள் இப்படி இருக்கும்போது இந்த சார்ந்து இருக்கும்போது ஒரு எலைப்பு பொருள் இருக்கிற இடம் கிடையாது. அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது நேராக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போகும்போது அவர் களத்தில் வந்து என்ன பிரச்சனை வாங்கயா அங்கே பேசுவார், இல்லை வெளியே அங்கேயே வந்து ஸ்பாட்டுக்கே வந்து பேசும்போது முடிச்சு விடியா அப்படின்னு, சரி இவர் நம்ம இங்கே இருக்கிறாருப்பா, நம்ம போய் மீட் பண்ணதுக்கு ஈஸியான ஒருத்தர், இல்லை எளிதில் அழுகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அது விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்திலையும் அங்கே களப்பணியாற்றத்துலையும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அங்கே தாங்க இருப்பேன், இங்கே தான் ஆஃபீஸ், இங்கே தான் வீடு எடுக்க போகிறேன், இங்கே தான் தங்க போகிறேன், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அணுகலாம், என்ன வந்து இதான் என் மெயில் அட்ரஸ், இதான் என் வாட்ஸ்அப் நம்பரு, இதான் இது நீங்கள் பண்ணலாம். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அதிக இளம் வாக்காளர்களுடைய வாக்கு அங்கே அதிகமாக இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் இருக்குது, பெண்களுடைய வாக்குகள் இருக்குது. அது விஜய்க்கு சாதகமாக மாறும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டி சேகர் வந்து போன எலெக்ஷன்ல 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு வந்து. இப்போ அவரே நிற்க வச்சிருக்க வேட்பாளர் நிற்கிறது. அதிமுக வந்து பாமகவுக்கு ஒதுக்கிட்டாங்க அந்த தொகுதியை வந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பேசுற வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கல, தெலுங்கு பாமா அவர்களுக்கு தான் அங்கே கொடுக்க போறாங்க அப்படின்னு. இது கூட ஒரு விமர்சனமா வச்சிருந்தாங்க வந்து. விஜய் ஜெயிக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு. இவர் பேசுற பேச்சு தான் வந்து. அப்படி யாரும் விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கிற பாமக வந்து எனக்கு அந்த தொகுதி வேணாங்க, அது அவர் தானே ஜெயிக்க போறாரு, நீங்க வேற தொகுதி கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம் வந்து. நாங்களும் ஜெயிப்போங்க, எங்களுக்கு ஏன்னா வன்னியர்கள் ஓட்டும் அங்கே வந்து பெரும்பான்மையான ஓட்டு இருக்குது வந்து அந்த தொகுதியில் வந்து. குறிப்பா அங்கு இளைஞர்கள் பொதுவா வந்து திரும்பவும் சொல்றது என்னன்னா, விஜயுடைய ரசிகர் மன்றம், நீங்க மக்கள் இயக்கம் அதுக்கப்புறம் தான் வளர்ந்தது. ரசிகர் மன்றம்னு எஸ். ஏ. சந்திரசேகர் அவருடைய தந்தை ஆரம்பித்த பொழுது அது வட சென்னையில் தாங்க வந்து பெரிய வலுவா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பெரம்பூர், அப்புறம் வந்து டவுட்டன், புருஷவாக்கம், அப்புறம் பூக்கடை, திருவற்றியூர்னு சொல்லும்போது தான் ஜெயசீலன் ஒருத்தர் இருந்தார் ஆரம்பத்தில். அவர் வந்து மீனவர், அவர் தான் இந்த ரசிகர் மன்றத்தை பெருமளவில் பலப்படுத்தினார் வந்து அந்த பகுதியில். குறிப்பா அந்த பகுதியில் வட சென்னையில வந்து ஒரு விஜய் அப்புறம் மக்கள் இயக்கமா வந்த பிறகு அங்கதான் ஸ்ட்ராங்கா இருந்தது அது. அதனால அந்த ஓட்டு விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இப்ப பேசிக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இத்தனை நாளா பேசாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரா கேட்டிருந்தாரு. இந்த விஷயம் வந்து நான் கரியரின் உச்சத்துல இருக்கேன், உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் தடவை அதை வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து எப்படி சார்? இல்ல அதே தான் சொல்றாரு வந்து, நான் கேரியருடைய உச்சத்துல இருந்தேன், நான் ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் தான், நான் பார்க்காத காசு கிடையாது, நான் இப்போ போய் நடிச்சுனா கூட காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க, வருஷத்துக்கு 4 படம் நடிச்சா கூட 1000 கோடி வந்துடும், எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த கட்சியை ஆரம்பித்து அதில் வரக்கூடிய காசுல நான் வந்து சாப்பிடணும், இதுல இருந்து ₹1 கூட நான் திருட மாட்டேன், அப்படி எனக்கு ஒன்றும் கிடையாது வந்து. இவ்வளவு நாள் இருந்துட்டேன், நான் எனக்கு அன்பை காட்டிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்களேன், இதுதான் நல்ல ஒரு இதுதான் கரெக்டான இது வந்து. நீங்க விஜய் ஏன் இறங்கி வர மாட்டேன்றாருலாம் ஒரு விமர்சனம் இருந்தது. அப்படியே இதுவாகவே இருக்காரு, கெத்தாவே இருக்கிறாரு, இதுவா இருக்கிறாரு. இது இறங்கி வரத்தை தாண்டி இங்க மேல இவ்வளவு அன்பை வச்சிருக்கிறீங்க, நான் உண்மையிலே அரசியலுக்கு நிறைய பேர் கூட டவுட்டா இருந்தது, ஏன் இவரு அரசியலுக்கு வராரு, இவரு நல்லா தானே இருக்கிறாரு. ஏன்னா நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற திரை நட்சத்திரங்கள் அரசியல்வாதியாக மாறினவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனவர்கள் தான். உச்சத்துல இருக்கும்போது யாரும் வரவே மாட்டாங்க. அது பயங்கரமான சேஃப்டி. அது அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது வந்து. நீ இறங்கி பாரு, அப்புறமா தான் தெரியும் மாதிரி. இப்ப இறங்கி பார்த்த பிறகுதான் தெரியுது வந்து இறங்க. ஆனால் இறங்கி பார்த்த பிறகு இவ்வளவு பெரிய செல்வாக்கு, இவ்வளவு பெரிய ஆதரவு, இவ்வளவு பெரிய அன்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது கொடுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். 2 பேருக்கு தான் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கீங்களே, கொடுங்க, நான் நல்லது பண்ணலாம் கேளுங்க. என் ஆளை வந்து ₹1 10 பைசா திருடிட்டானா நீங்க சொல்லுங்க, நீங்க அங்கேயே நான் கேட்கிறேன். நான் அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க, நான் பேரு, புகழ், பணம், வெளிநாடு இது வாங்கி தான் நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டது மிக மிக சரியான ஒரு விஷயம். அதுல தப்பே கிடையாது சார்.
ஒருத்தர் வந்து அவரை பத்தியே பெருமையா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பெரிய சரக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இவர் வந்து அதையே தான் திரும்ப திரும்ப சொல்றாரோ, நான் கரியரின் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல அவர் சொல்லும்போது ஒரு பெரிய ஃபயரா இருந்தது. பட் அதையே இந்த 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து சரியா இருக்குமா சார்? இல்ல, நீங்க பெருமை பேசுறது அப்படின்னா எல்லாரும் பெருமை சொல்லிதான் ஆகணும் சைமன். வந்து நீங்க மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பெருமை பேசாமல இருக்காங்க. ஆட்சி பெருமையை பேச போறாங்க. நாங்க எதிர்கட்சியா இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது என்ன பெருமையை பேச போறாங்க? பெருமை தான் அது. வந்து நீங்க உண்மையிலேயே கெரியருடைய உச்சம்னு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு சரியா எதுவும் வச்சுக்கலேன், என்னுடைய தகுதிக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் அதிகப்படி அப்படின்னு நினைக்கிற இடத்துல எனக்கு 3 லட்ச ரூபாய் ஒரு நிறுவனத்துல கொடுத்துறாங்களா, அந்த நிறுவனத்துல பழியா படுத்து கிடப்பேன். அது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான். நீ வெளியே போப்பா, வீட்டுக்கு போயிட்டு வாப்பா, இல்லைங்க நான் இங்கேயே இருக்கிறேங்க, வேலையை விட்டு தூக்கிட்டு போறாங்களோன்னு பயம் வந்துடும். ஆனால் ஒரு 250 கோடி, சரி 200ன்னே வச்சுங்களேன், அது ஒரு சாதாரண காசே கிடையாது. வந்து எந்த நடிகரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வந்து நீங்க ஃபீல்ட் அவுட் ஆகும் போது அந்த இது குறையும் பாருங்க, இந்த சம்பளம். சமீபத்தில் கூட பரத் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தார். இப்போ நான் ஒரு உச்சத்துல இருந்தேன், அப்ப அவ்வளவு பேர் என்ன வந்து பேசினாங்க, கதை சொன்னாங்க, அவ்வளவு சம்பளத்தை பேசினாங்க. நான் ஃபீல்ட் அவுட் ஆகி கீழே இறங்கின உடனே தலையில கர்ச்சிப் கட்டின்னு போய் நான் வந்து சாலிகிராமத்துல ஆட்டோல ஏறி போனேன். ஒரு ரோடு கடையில் நான் போய் மறைவா நின்று சாப்பிட்டேன். ஏன்னா நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். அந்த இடத்த யாரும் எந்த நடிகரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது பயங்கர சேஃப்டியான ஒரு இடம். உச்சத்துல இருந்து கொஞ்சம் சருக்கம் மேலே ஏறும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நடிகர் உச்சத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய விஷயம். அதை நான் விட்டு வந்துருக்கிறேங்க அப்படின்னு சொல்றது அவருக்கு தான் அந்த வழி தெரிய வந்து, அவருக்கு தான் அதனுடைய வந்து என்ன சொல்றது, அதனுடைய பயன் வந்து புரிஞ்சிருக்குது. அது மக்கள் கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது. மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. உண்மைதான்பா, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு இது. அதனால என்ன சொல்றதுல அது பெருமை பேசுற மாதிரி எனக்கு தெரியல. வந்து மற்ற எந்த கட்சியிலையுமே நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆனால் இதில் வந்து நான் முதல்வராக உட்காரணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி விஜய் அவர்கள் சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கட்சியை பெரிதாக நினைக்கிறார்கள். இவர் வந்து அந்த முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் டார்கெட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிங்க, இப்போ விஜய் வந்து முதல்வர் ஆனால் தானே வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். நீங்கள் கட்சி வளர்க்குறத தாண்டி இந்த எலெக்ஷன் வந்து 2026 நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. முதல்வராக வந்தால் தானே பண்ண முடியும். வந்து கட்சியும் வந்து ஆகணும், முதல்வராக வந்தால்தான் நாம் செய்ய முடியும். அவர் எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா அந்த தொகுதியில அவர் என்னென்ன வேலை பண்றாருன்னு பார்த்துட்டு அடுத்த 5 வருஷத்துல அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த வாட்டி வரமாட்டாரு. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இது வந்து ஒரு 5 வருஷம் அவர் வந்து என்ன இறங்கி வேலை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல சார். ஏன்னா 2 வருஷமா அவங்க வந்து கட்சி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த 2 வருஷத்துல அவர் முக்கியமா அவர் வெளியே வந்ததே ஒரு 25-30 தடவை தான் இருக்கும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில அவர் என்ன போய் இறங்கி வேலை செய்ய போறாரு? வெளியே வந்து விட்டாதான் நீங்க வந்து சார், அப்புறம் முதல்வர் ஆன அப்புறமும் இதே சொன்னாங்க, ஆட்சி அதிகாரம் வந்துடும். வந்து தேர்தல் கமிஷன் தானே சார் இருக்கு. இப்ப வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ண முடியல, என்ன முதல்வர் ஆட்டுங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு சார். இது கேட்கும் போது எப்படி சார் இருக்கு? ஏங்க, ஒரு திருச்சியில இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து கிளம்பி மரக்கட்டை பஜாருக்கு போறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு. 7 மணி நேரம் ஆச்சு. 7 மணி நேரம் ஆச்சு. அங்க தொடங்கின ஒரு விஷயம் கரூர் சம்பவம் பெரிய துயர சம்பவமா மாறிச்சு. அதன் பிறகு விஜய் எங்க வந்தாலும் அது ஒரு பேசும் பொருளா, இவர் கூட்டத்தை சேர்க்கிறாருப்பா, இவர் இது பண்றாருப்பா. தலைமைச் செயலகம் போயிருக்காரு, வந்து தலைமை தேர்தல் ஆணையர் சார். அதுக்கு முதல் நாள் டிஜிபி ஆபீஸ் போயிருக்காரு, யாருமே வரல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் தலைமைச் செயலகம் போகும்போது அவ்வளவு கூட்டம். எப்படி சார் அது? என்ன வந்து அது தெரியாம போற சொல்லிட்டு போறாரு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்ல சைமன். வந்து நீங்க ஒரு யதார்த்தமான விஷயம் என்னன்னா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு, ஒரு பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்து ஃபேக்ஸ் மூலியமா ஒரு செய்தி அனுப்புவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு கட்சியோட பிஏ கிட்டயோ அது வந்து அங்க இருக்கிற மக்கள் தொடர்பாளர்கிட்டயோ கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிதான் வந்து செய்தி சேரும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இமெயில் லெவலுக்கு வந்தது. அப்புறம் வந்து பிளாப்பி அப்படின்னு வந்தது. பிளாப்பி அதுக்கப்புறம் வந்து சிடியா மாறிச்சு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எக்ஸ் வலைதளம்னு ஒண்ணு இருக்குது. விஜய் வீட்டு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். அவர் 10 பேரு தலைவா கிளம்பிட்டான போடுறா அப்படின்னு ஒண்ணு அவன் கண்டுபிடிக்கிறான். இவர் டிஜிபி ஆபீஸ்க்கு போறாரு, இவர் வந்து சட்டசபைக்கு போறாருன்னு. அது என்ன ஆயிடுது, தீயா பத்துது. வந்து இன்னைக்கு அப்பதான் அது மாதிரி ஆயிப்போச்சு. விஜயே வந்து ஆளை வச்சு நான் சட்டசபைக்கு போறேங்க, ஒரு 20-25 பேர். அப்படிதான் சார் தெரியுது. ஏன்னா அதுக்கு முதல் நாளும் அதே டைம்ல மாதிரிதான் அவர் போயிருக்காரு. அப்போ வந்து ஒரு கூட்டம் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா பயங்கரமான பொதுவா வந்து செக்ரட்டரியேட்ல பத்திரிகையாளர் எப்பவுமே இருப்பாங்க. பத்திரிகையாளர் ஓகே, பத்திரிகையாளர் தான் டக்குன்னு அவங்க தான் இது பண்ணிருக்காங்க. பத்திரிகையாளர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அங்க கேமராமேனும் எப்பவுமே செக்ரட்டரியேட்ல ஒரு பீட், ஒரு ரூமே இருக்குதுங்க பத்திரிகையாளருக்கு. வந்து ஒவ்வொரு பீட்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து
அவங்க விஜய் வந்துட்டாங்கன்னு ஒண்ணு தகவல் வந்த உடனே டக்குன்னு போயிடுவா, அது சோசியல் மீடியால பரவ அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கணும் தானே வந்து அதுதான் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அந்த லிப்ட்ல ஏறி அப்புறம் செங்கோட்டையன் கொண்டு போய் அவரை பாவம் அவர் அப்படி இருக்கிற இதுல இப்ப வெளியே வரல, மக்களை சந்திக்கல, ஒரு முதல்வராக எங்கிருந்து வர போறாரு அப்படின்னு அதுக்குதான் ஒரு கூட்டத்தை சொன்னாரு, நான் முதல்வர் ஆன பிறகு உங்க வீட்டுக்கே வரேங்க அப்படின்னு. நம்புவோம் அது, எல்லாத்தையும் நம்பாம இருக்க முடியாது இல்ல. நான் வந்துதான் வந்து நீங்க நம்பிதான் எனக்கு கொடுத்தாகணும், வந்து பிக்கே கொடுங்க, நான் வந்து எந்த காசும் அடிக்க மாட்டேன், நான் எதையும் இது பண்ண மாட்டேன், நீங்க கொடுங்க. அதே போலதான் வந்து நான் உங்க வீட்டுக்கே வரேன், உங்களை வந்து பாக்குறேன், இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு நம்பிக்கை தான். அது வந்து இப்ப நம்பிக்கை ரொம்ப அதிகமா கேட்கறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் சார். எல்லாத்துக்குமே நம்புவோம்னு சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா இதை நான் பண்ணியிருக்கேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றது வேற, நீங்க நம்பிட்டு மட்டும் இருங்க அப்படின்னு சொல்றது வேற. இல்ல நம்பிட்டு மட்டும் இருங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. வந்து நீங்க நம்புங்கன்னு தான் சொல்ல, ஒரு கேட்கறது நம்பிக்கிட்டு மட்டும் இருங்க அப்படின்னா நீங்க நம்பிக்கிட்டே இருங்க, நான் வந்து அது மாதிரி நீங்க வேலையை பார்த்துருக்கேன், அந்த அர்த்தமே கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வியே சரியான எனக்கு தெரியல வந்து. இல்ல சார், அவர் வந்து நான் வந்து இதை பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த போராட்டத்தை நான் கையில எடுத்து இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றது கம்ப்ளீட்டா வேற விஷயம். ஆனா எந்த விஷயமும் பண்ணாமல் என்ன நம்புங்க, கண்டிப்பா நான் வந்தா முதல்வர் ஆயிட்டா நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வேற விஷயம். சரி சைமன், இப்ப என்ன பண்ண முடியும்ன்றீங்க வந்து ஏதோ நீங்க போயிட்டு இப்ப ஒரு விஜய் போய் இப்ப கோடை காலம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மோர் பந்தல் திறக்க போறாருன்னா அது கொடுத்துருவாங்க சார்? பண்ண முடியாது, நானே சொல்றேன் பண்ண முடியாது, நிச்சயமா பண்ண முடியாது. வந்து நீங்க போய் சரி வந்து ஒரு 100 பேருக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்குறாரு அவர் சார்பா, அதுவும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. வந்து அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இருக்குது, எனக்கு அவ்வளவு நிபந்தனைகள் இருக்குது, நான் அதோ பெரம்பூர்ல வந்து நான் நிக்க போற தொகுதியில பேச போறேன், அதுக்கு அவ்வளவு 1008 விதிமுறைகள் எனக்கு போடுறாங்க. இப்ப நீங்க கூட கேட்கலாம், இப்ப எடப்பாடி பழனிசாமியும் போய் பேசுறாரு, முதல்வர் ஸ்டாலினும் போய் பேசுறாரு, அவருக்கு எங்க அப்படின்னா ஒரு விஜய்ன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் பார்க்கலாம், அவரை தான் செய்வான், அவனுக்கு ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க போலீஸ் நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பெரம்பூர் இதுல அத்தனை நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. 100 பேருக்கு தான் சார், 100 பேருக்கு தான் பர்மிஷன். எப்படி சார் கேக்குற நமக்கே அது வந்து நீங்க அதை தாண்டி அதுக்காக வந்து வீட்லயே இருந்துட்டா பாரு, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் விஜய், பனையூர்லயே இருக்கு. நாளைக்கு ஒரு 100 பேருக்கு பதிலா ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இல்ல தேவையில்லை சைமன். என்ன நான் என்ன சொல்றேன்னா 100 பேர் அப்படின்னு நீங்க வந்து ஆள் பலத்தை காமிச்சுதான் விஜய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தெல்லாம் ஒண்ணு இல்ல. இவரை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்றேன், வந்துருவாங்க, வேற வழியும் பண்ண முடியாது, அது கட்டுப்படுத்தி தான் ஆகணும். வந்து ஆனா இந்த மக்கள் என்னன்னு புரியல. வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்னைக்கு விஜய் பேசினாரு ஒரு தாஜ் ஹோட்டல்ல இருந்து, அத்தனை கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதை வந்து ஒரு அரங்கத்துல பேசியிருக்காரு, அப்படி உங்க கையிலேயே எல்லாம் இருக்குது. பெரம்பூர்ல என்ன பேச போறாருன்னு நீங்க வந்து டி நகர்ல உட்காந்து இல்ல வடமல்ல உட்காந்து பாத்துட்டு போங்களேன், நீங்க வந்து இல்ல கன்னியாகுமரியில உட்காந்து பாத்துட்டு போங்களேன். வந்து எதுக்கு நீங்க போய் அந்த முண்டி அடிச்சுன்னு போய் இது பண்றீங்க அப்படின்னு, அதுதான் அந்த வாகனத்தை பின் தொடரக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. பெரிய நியூஸன்ஸான ஒரு இது வந்து, அது நமக்கே அரசியலா இருக்கும்போது விஜய் மாதிரியான நீங்க பிரபலமா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் செய்யணும். எங்கேயும் வெளியே போக முடியாது. அது இது மாதிரியான பயங்கர பிரபலமா இருக்கிறவங்க வந்து ஒரு கட்டத்துல வெறுப்பாயிடுவாங்க. வந்து நான் சினிமா பிரபலம் நிறைய பேர்கிட்ட வந்து பொறாமப்பட்டுலாம் சொல்லுவாங்க. வந்து நீங்க என்னங்க ஜாலியா போய் ஒரு டீ சாப்பிடுறீங்க, நீங்க என்னங்க ஜாலியா போய் ஒரு ரோட்டு கடையில வந்து வடை சாப்பிடுறீங்க அப்படின்னு. அது அவங்களால சும்மா நம்மள இது பண்றதுக்காக சொல்றாங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே அவங்க அந்த வருத்தம் இருக்குது. நம்ம போக முடியல, நான் சாப்பிட முடியல, காரை விட்டு இறங்க முடியல, கார் கண்ணாடியே இறங்க முடியல, கண்டுபிடிச்சிடறா. அதுவும் இப்போ வந்து ரீல்ஸ் அப்புறம் வந்து இன்ஸ்டா இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பிரபலங்கள் வெளியே தலை காட்டவே முடியல. நீங்க பாம்பே எல்லாம் போய் பாருங்களேன், சாப்னு எங்கன்னா இருக்கிறாங்கன்னு தெரியல. வந்து அவங்களே ஒரு கட்டத்துல எரிச்சு சில பேர் நிக்கிறாங்க, சில பேர் பண்ணாங்க ஐயா வேலை இல்லையா. இப்போ இந்த ஏர்போர்ட்ல போகும்போது நம்ம பார்த்தா வேற வழியும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி அப்படி இருக்குது. ஆனா அது ஒரு பெரிய எரிச்சலான ஒரு வேலை தான். அது நீங்களும் அதனாலதான் மாஸ்க் போட்டு சாமி நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய பிரபலம் எல்லாம் கிடையாது சார். விஜய் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா இது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க கொஞ்சமா சொன்ன மாதிரி. ஆமா, இன்னைக்கு என்ன அந்த இளைஞர்களுக்கான இது மட்டும் சொல்லியிருக்காரு, நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப. ஏன்னா எல்லாம் தொடர்ச்சியா எல்லாரும் இலவசம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்க இலவசன்ற ஒரு விஷயத்துக்கே வரலைங்க அப்படின்னு. குறிப்பா இளைஞர்களுக்கு அப்படின்னு ஒரு நாட்டினுடைய கல்வி எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கிறதோ அந்த நாடுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கணும். ஒருத்தன் படிக்க வச்சு மேல தூக்கிட்டீங்கன்னா ஒரு தலைமுறையை தூக்கிடுவான். ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி கல்விக்கான விஷயங்கள் வந்து நீங்க ஒரு PhD வரைக்கும் படிக்கிறீங்களா, 20 லட்சம் ரூபாய் நான் கடனா தரேன் அப்படின்னு. அது கூட யாரோ ஒருத்தர் ஒரு விமர்சனமா போட்டிருந்தாரு, அந்த கடனுக்கு வட்டி இருக்கா வட்டி இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு கொடுக்குறேன்னு சொல்றது இன்னைக்கு வந்து ஒரு கல்விக்கான லோன் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. வந்து கொடுக்குறேன் நானு. அப்புறம் 29 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா நீங்க, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலையா, ஸ்டைஃபன் மாதிரி தர. இது யூரோப்ல இருக்கிற ஒரு சிஸ்டம். வந்து இது இங்க தமிழ்நாட்டுல சாத்தியமா அப்படின்னா சாத்தியப்படுத்தலாம். அப்புறம் வேலை வாய்ப்பு, நான் வந்து அந்த வேலை வாய்ப்பு இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா,
அதை நான் வந்து முறைப்படுத்துறேன். நான் அதை எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு முறைப்படுத்துறேன். குறிப்பா தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி 75% அவர்களுக்கு வேலை வாய்ப்புல கொடுக்குற மாதிரியான விஷயம், கல்விக்கான விஷயம், வேலையில் என்ற ஒரு சொல்லக்கூடாது. இளைஞர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் போதையை ஒழிக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு விஜய் திரும்ப 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 ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வருது. பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு. இவரோட பெண் ஓட்டை தான் குறி வச்சு அதை சொல்றாரு வந்து, அதனாலதான் இது பண்றாரு. அப்புறம் அது கூட விமர்சனம் வந்தது, உங்க வீட்லயே நீங்க வந்து பெண்களை கவனிக்கல, நீங்க வந்து வெளியே வந்து என்ன நீங்க இது பண்ணுன்னு சொல்லிதான் ஆகணும். வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கான பிரச்சனை அப்படின்னு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து இளைஞர்களானது கண்டிப்பா அடுத்த இதுல வந்து தேர்தல் அறிக்கை, ஏன்னா போன வாட்டி இந்த மகளிருக்கான இது சொன்னாரு, இப்ப சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இன்னொரு தேர்தல் அறிக்கை அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை சொல்லுவாரா இல்லது வந்து மீடியா மூலமா அதை வெளியிடுவார்களான்னு தெரியல. நாளைக்கு வந்து 5 இடங்களில் பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பிரச்சாரம் வந்து எப்படி ஃபயரா இருக்கும் போது அப்படின்னு தெரியல. நாளைக்கே வேட்புமனு தாக்கல் பண்ண வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு தான் 2 மணிக்கு அவருக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட்ல இருந்து பேசுறதுக்கு. இப்ப நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுல விஜய் அவர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருமா சார்? நீங்க இதுலயே நீங்க வந்து வரங்க அம்மா ஏங்க மற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் போய் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. வந்து விஜய் எவ்வளவு வச்சிருக்காரு சார்? இல்ல டிவிகே சார்பா பாத்தீங்களா? பாத்துங்க வந்து ஆமா. இதுலயே ஒரு டவுட் என்னன்னா, தூத்துக்குடியில அஜிதா அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வேட்பாளராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் விஜய் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ரீநாத் அவருக்கு வந்து வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. அவருக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. திடீர்னு என்ன இல்லை, எனக்கு ஸ்ரீநாத் பழக்கம் தான். அவரு உண்மையிலே அந்த ஊரா என்னன்னு எனக்கு தெரியல, அவரு சென்னைக்காரர் தான் நினைக்கிறேன் நான். ஆனா அந்த ஊருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? நீங்க வந்து மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீங்க வட மாவட்டத்துல ஏறக்குற சென்னையோட ஒத்து போற மாதிரியா இருக்கும். வந்து நீங்க அந்த பக்கம் தென் மாவட்டம் நம்ம மண்ணினுடைய மைந்தர் எல்லா ஊர்லயும் உண்டு. வந்து ஏறக்குறைய அதை பேலன்ஸ் பண்ணி நீங்க இது பண்ணி போயிடலாம். எதுக்கு தூத்துக்குடியை கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கும் ஒன்றும் தெரியல. வந்து எனக்கு இதுவா இருக்குது. உண்மையில கட்சியில சொன்ன வந்து ஸ்ரீநாத் கிட்ட பேசினா உண்டு. அது. நன்றி சார். வணக்கம்.